அப்போ இந்த கூட்டம் வந்து விஜய், நானும் விஜய், அப்போ எல்லாரும் விஜய், நீ விஜய் நான் லூசா, இந்த பைத்தியம் சொல்லணும்ல பிம்பிலிக்கு பிலாப்பின்று, அந்த மாதிரி நீயும் விஜய் நானும் விஜய், நீ விஜய் நானும் விஜய். ஏன்னா எல்லாரும் விஜய்னா அப்போ சொத்து எல்லாரும் சமமாக பிரித்து கொடுத்துருவாரா? பனை ஒரு வீட்டை வந்து எல்லாருக்கும் உள்ள சேர்த்துருவாரா? செத்து போனவங்க பார்க்க வந்தவங்கள உள்ள சேர்க்கலையே வீட்டுக்குள்ள. ஒருவேளை சோறு போடல ஹோட்டல்ல தானே வரவழைச்சாரு. அவரோட விஜய் வீடுனா மக்கள் வீடு, விஜயோட குடும்பம்னா மக்கள் குடும்பம், விஜயோட சொத்து மக்கள் சொத்து, விஜயோட பணம் மக்கள் பணம். அப்படி சொல்லுங்க. நீயும் விஜய் நானும் விஜய், நீயும் விஜய் நானும் விஜய். பெரிய விஜய் இவரு. அவர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி சொத்தை பூரா பிரிச்சு தமிழ்நாட்டு உங்க இளைஞர்களா எழுதி வைங்க. உங்க பனையூர் பங்களா வந்து எல்லாருக்கும் திறந்து விடுங்க. 35 வருஷமா நடிக்கிறாரு. நடிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு, எத்தனை ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அஜித் செஞ்சிருக்காரு, நடிகர் அஜித் வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அஜித் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. விஜய் அவர்கள் இவர் என்ன செஞ்சிருக்காரு? பணிகள் வந்து நிறையவே பண்ணிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? நலத்திட்ட பணிகள் நிறைய. என்ன நலத்திட்ட பணிகள் அது சொல்லுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகங்கள்லாம் கொடுத்திருக்காரு. ஒரு பேசும்போது லாஜிக் வேணும். அப்ப சீமான் அவர்கள் இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்காரு? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் வச்சிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன அவதூறா பேசுறவங்களுக்கு தெரியல, மக்களை தான் அவதூறா பேசுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம என்ன அரசியல் தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன சொல்லல, மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவரை நீங்க பேசுறீங்கன்னா அது எல்லாமே மக்களை பேசுறதுக்கான சமம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அப்ப மக்களும் விஜய் ஒன்னா, அவரை ரத்தமும் சதையும் ஒன்று போல் வந்து நானும் மக்களும் அப்படின்னு சொன்னாரு. ரத்தமும் சதையும் இருந்த விஜய் வந்து கரூர்ல 41 பேர் செத்தப்ப அந்த ரத்தம் சதை நின்றுக்கணும்ல, ஏன் ஓடி ஒளிஞ்சாரு? அப்ப கோவம் வரும்ல. என்ன மக்கள் நானும் ஒண்ணு. அது எப்படி மக்கள் அவர் ஒன்னாக முடியும்? மக்கள் விஜய், நான் விஜய்னா மக்கள் விஜய், நான் விஜய்னா அந்த நாடு விஜய் சொன்னார்ல, நான் பார்த்தேன். அது நாடு விஜய். அப்போ இந்த கூட்டம் வந்து விஜய், நானும் விஜய், அப்ப எல்லாரும் விஜய், நீ விஜய் நான் லூசா, இந்த பைத்தியம் சொல்லணும்ல பிம்பிலிக்கு பிலாப்பின்று, அந்த மாதிரி நீயும் விஜய் நானும் விஜய், நீ விஜய் நானும் விஜய். ஏன்னா எல்லாரும் விஜய்னா அப்போ சொத்து எல்லாரும் சமமாக பிரித்து கொடுத்துருவாரா? பனை ஒரு வீட்டை வந்து எல்லாருக்கும் உள்ள சேர்த்துருவாரா? செத்து போனவங்க பார்க்க வந்தவங்கள உள்ள சேர்க்கலையே வீட்டுக்குள்ள. ஒருவேளை சோறு போடல ஹோட்டல்ல தானே வரவழைச்சாரு. ஹோட்டல்ல வரவழைச்சு எல்லாரும் செத்து போனவன் தான் அவன் வந்து இறந்த வீட்டுக்கு தான் வந்து சாவுக்கு தான் துக்கம் கேட்க போறோம். ஹோட்டல்னு சொல்றீங்க, அதுவே வீட்டுக்கு வர வச்சிருந்தா அதான் விஜய் வீடாச்சு. அதாவது விஜய் வீடு, அவரோட விஜய் வீடுனா மக்கள் வீடு, விஜயோட குடும்பம்னா மக்கள் குடும்பம், விஜயோட சொத்து மக்கள் சொத்து, விஜயோட பணம் மக்கள் பணம். அப்படி சொல்லுங்க. இது என்ன லாஜிக்? பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு. எழுதி கொடுத்தான் வந்து நல்லா எழுதி கொடுங்கய்யா. பைத்தியக்கார மாதிரி எழுதி கொடுக்குறான். டைலாக் சரியில்லைன்னு சொல்றேன். டைலாக் சரியில்லை. இப்போ அந்த சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே பேசிட்டு அதில் ஒரு சீன் பார்த்தீங்களா, ஹஹா சிரிக்கிறது, அப்படியே ரொம்ப பேசி களைச்சிட்டாம ஒரு சிரிப்பு, ஒரு அழுவாச்சி, அப்படியே 2 சொட்டு. இதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை. அவர் அரசியல் பண்ணட்டும். அவர் அரசியலுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. ஆனால் கருத்தியெல்லாம் பேசணும். கருத்தா பேசுங்கன்றோம். மக்களை ஏற்கனவே வந்து ஒருத்தட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எத்தனை தொகுதியில் வந்து ஜெயிப்பீங்க, முதலமைச்சர் ஆகிடுவீங்க? நாங்கள் வந்து கர்நாடகா ஆந்திராவில் தான் முதலமைச்சர்ன்றாரு ஒரு பையன். ஒரு பையன் சொல்கிறாரு 4 தொகுதியில் ஜெயிச்சு நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுவோங்கிறாரு ஒரு பையன். நாங்கள் கட்டாயமாக ஜெயிச்சிருவோம், எல்லாரும் நாங்கள்லாம் எம்எல்ஏ, நாங்கள்லாம் முதலமைச்சர். இப்படியெல்லாம் பேசுகிற பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்ன பேசணும்? பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாங்க, அமைதியாயிருங்க, எங்கேயும் ஓடாதீங்க, ஏறாதீங்க, உட்காருங்க, சத்தம் போடாதீங்க, விசில் அடிக்காதீங்க, ஒருத்தர் கேள்வி கேட்டால் அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணுங்க. இந்த பாடத்தை பிள்ளைங்களுக்கு அவர் விஜய்
உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னா இதை ஒன்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேற எதையுமே கண்டுபிடிக்கலாமா? நாங்க என்ன சொன்னோம், ஏற்கனவே இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா மதுனாலையும் கஞ்சாவனாலையும் பிள்ளைங்க ரொம்ப சீரழிஞ்சு கிடக்கு. சீரழிஞ்ச பிள்ளை அப்படி தூக்கி நிறுத்த வேண்டியது நம்ம கடமை. அதை விட்டுட்டு நீ விஜய் நானும் விஜய், நீ விஜய் நானும் விஜய், பெரிய விஜய் இவரு. அவர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி சொத்தை புற பிரிச்சு தமிழ்நாட்டு உங்க இளைஞர்களாம் எழுதி வைங்க. உங்க பணியர் பங்களா வந்து எல்லாருக்கும் திறந்து விடுங்க. எல்லாத்தையும் நீ கேரவன்ல எல்லாரும் ஏற்ற கேரவன்ல ஒரு மட்டும் ஏறிக்கிட்டாருல, அப்ப எப்படி வந்து எல்லாருக்கும் ஒன்னாக முடியும்? நான் வந்து விஜய் ரசிகருக்கு தான் பேசுறேன், சப்போர்ட் பண்றேன். செத்து போன சாம பார்க்கலையா வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாருல, கேட்டாக்கா நானா கொன்ன விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சா உண்மைதானே? இப்ப கரூர்ல நடந்த துயரத்துக்கு யார் காரணம்? இவர் தான் பதில் சொல்லணும். நாங்க வந்து உண்மையை பேசுறோமா, எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த மாறுபாடு கிடையாது. அப்ப நானும் விஜய் அவரும் விஜய், அப்ப நான் விஜய் ரூபத்துல பேசுறேன் இப்போ, சரியா? நானும் விஜய் நானும் விஜய், வண்டை சுமதி இன்றைய விஜய். சரி, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சுமதி தான் அருமையா பேச்சேன். சுமதி பேர்ல அந்த நக்கலும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் சொல்றாருல, அப்ப அந்த அவர் பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் மக்கள் பேர்ல எழுதி வைக்கட்டும், அதை ஏத்துக்கலாம். ரெண்டாவது வந்து மக்களோட மக்கள் நானு அப்படிங்கிறாருல. ஸ்டாலின் அவர்களும் மக்கள், அதாவது மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம், மக்களுக்காக இருக்கிறது வேற. நான் ஸ்டாலின் நீ ஸ்டாலின், நான் துர்கா ஸ்டாலின் நீ துர்கா ஸ்டாலின் சொல்ல முடியல. அவரு இங்க பாரு, மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் பாதுகாப்பு அரணா இருக்கும் அப்படின்னா அது வேற. அது வந்து சொல்லலாம், மக்களை நாங்க பாதுகாப்போம், மக்கள் எங்களோட இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அது முதலமைச்சர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, எல்லாமே விஜய் தான், என்னுடைய ரத்தமும் சதையும் எல்லாத்துக்கிட்டையும் ஓடுது, எல்லாத்துக்கும் இருக்க சதையும் ரத்தமும் ஓடுது. அப்படிதான் சொன்னாரு. மக்களும் நானும் வந்து ரொம்ப கனெக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. மக்கள் வந்து என்ன பத்தி மக்கள் யோசிக்கிறாங்க, நான் மக்களை பத்தி யோசிக்கிறேன். எந்த மக்கள்? எந்த மக்கள் இவரை பத்தி யோசிக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவரு 35 வருஷமா நடிக்கிறாரு. நடிச்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு, எத்தனை ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அஜித் செஞ்சிருக்காரு, நடிகர் அஜித் வீடு கட்டி கொடுத்திருக்காரு. அஜித் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. விஜய் இவர் என்ன செஞ்சிருக்காரு? பணிகள் வந்து நிறையவே பண்ணிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? நலத்திட்ட பணிகள் நிறைய. என்ன நலத்திட்ட பணிகள் அது சொல்லுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகங்கள்லாம் கொடுத்திருக்காரு. நோட்டு 1 கோடி. சும்மா லூஸ் மாதிரி பேசாத மணி. லேப்டாப் யாரு கொடுத்தா? ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப்? அம்மா கொடுத்தாங்க லேப்டாப், ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு சில பேருக்கு கொடுத்திருந்தாரு. ஒரு சில 1-2 பேர் கொடுத்திருப்பாரா? யாருன்னா கொடுத்திருக்காரு. அம்மா அந்த ஒரு பேசும்போது லாஜிக் வேணும். அப்ப சீமான் அவர்கள் இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்காரு? மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைங்க நாங்க படிக்க வைக்கிறோம், ஆனா வெளியே தெரியாது. நாங்க வந்து பிரபலம் பண்ணிக்கிறது இல்ல, நாங்க தற்பெருமை காட்டுறது இல்ல. நீங்க பண்றதே இல்ல, நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அலையிறோம். நான் முதற்கொண்டு வெள்ளம் வந்துச்சுன்னா முதலா நாங்க தான் இப்ப வேன்ல சாப்பாடு கொண்டுகிட்டு டபரால எடுத்துட்டு போவோம். வெள்ளத்துக்குள்ள வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு உள்ள போய் எல்லாம் சாப்பாடு கொடுப்போம். குடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போய் எதுவுமே வந்து பண்ணாம நாங்க சொல்லி காட்டல யார்ட்டையும். நாங்க சோறு போட்டோம், நாங்க தண்ணி கொடுத்தோம், நாங்க மக்களை பார்த்து எங்க அண்ணன் பேசிட்டாரா போட்டோ. அதுதான் போட்டோக்காக வந்து ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் மற்ற கட்சிகள் மாதிரி தான் கிளம்புறீங்கன்னு சொல்லி சமீபத்துல ஒரு நிறைய பேர் வந்து இந்த பேட்டிலாம் யார அதாவது வெள்ள நிவாரணம் இல்ல எந்த கட்சியை சொல்றாங்கன்னு கேக்குறேன். நாம் தமிழர் கட்சி. அதாவது நாம் தமிழர் கட்சி என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியும். இதை நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை ஊடகத்துல காட்ட மாட்டீங்க, டிவியில காட்ட மாட்டீங்க. நாங்க என்னென்ன செய்யறோம்னு எங்களுக்கு தெரியும். வெள்ள நிவாரணத்துக்கு போவோம். இன்னைக்கு வந்து எல்லா போராட்டத்திலுமே முன்னாடி நிக்கிறது யார்? சீமான் தானே. செவிலியர் போராட்டமாகட்டும், ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், வீடு இடிக்கிறது எல்லாம். இந்த வீடை இடிச்சாங்க. எடப்பாடி அவர்களும் எல்லா போராட்டங்களும் முன்னெடுத்து பண்றாரு. என்ன போராட்டம் பண்ணிருக்காரு அவரு? அவரு பண்றாரு. அதிமுக 50 ஆண்டு கால ஆட்சி பண்ணிருக்கு, 50 ஆண்டு கால அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க நிக்கணும், நின்னுதான் ஆகணும். ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. திமுக 70 ஆண்டு காலமா இருக்கு தமிழ்நாட்டுல, செஞ்சுதான் ஆகணும்.
ஒரு மக்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது கடமை வந்து ஸ்டாலினுக்கு இருக்கு, ஆளும் கட்சிக்கு இருக்கு. ஆனா அவங்க எதுவுமே செய்யல. அப்ப அந்த இடத்துல நிக்கிறது யாரு? எடப்பாடி நின்னாரா? ஓபிஎஸ் நின்னாரா? விஜய் போய் நின்னாரா? செவிலியர் போராட்டது ஏன் விஜய் போகல? நானும் விஜய், செவிலியரும் விஜய் போய் நிக்க வேண்டியது தானே? நானும் விஜய், ஆசிரியரும் விஜய் போய் நிக்க வேண்டியது தானே? சும்மா சீனி சக்கரை சித்தப்பா செவ் டக்கப்பா நக்கிட்டு போயிடுவாரு அவரு. சும்மா இந்த சினிமா டயலாக்க தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா ப்ளீஸ். அரசியலுக்கு வாங்க, நேரடியா வாங்க. விஜய் மேல ஏன் இவ்ளோ ஆதங்கம்? யாரு? அவருதான் ஒரு ஆளே இல்ல, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படியும் அவர் வரப்போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ வன்மம்? அப்ப உள்ள வந்து ஒரு பயம் இருக்குல்ல. எங்களுக்கு இந்த பயமும் கிடையாது, இதுவும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க பேசுங்க, நீங்க வரவானான்னு நாங்க சொல்லலம்மா. நீங்க அரசியல் பண்ண வேண்டாம்னு சொல்லல, நீங்க ஆட்சியை பிடிக்க வேணான்னு சொல்ல. நீங்க வாங்க முதலமைச்சர், நீங்க என்ன கிழிப்பீங்க? ஒரு வளர்ப்பு சரியில்லையப்பா. இருங்கம்மா நிப்பாட்டுங்கம்மா. நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது போதும், நீங்க விஜய்க்கு சொம்படிக்கிறது போதும், சரியா? நீங்க விஜய் தீவிர ரசிகன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக எல்லாமே ரைட்னு பேசாதீங்க. விஜய் அவர்களுடைய விஷயத்தை வந்து எடுத்து முன் வச்சா உடனே விஜய் ரசிகர், ஐயே இருங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு பேசுறதே நாம் தமிழர் இருங்கம்மா. வேலையா. நாங்க என்ன சொல்றோம், இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. சாராயம் பெருத்து போச்சு, கஞ்சா பெருத்து போச்சு, பாலியல் அதிகமாயிருச்சு, திருட்டு தாலி அறுப்பு அதிகமாயிருச்சு. இதையெல்லாம் வந்து எப்படா மீட்டுறது சொல்லிட்டு நாம் தமிழர் ஒரு நாள் கத்தி தொண்டைக்கிலே கத்துறாரு. இருங்க, தொண்டைக்கிலே கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு இடையில குறுக்க வந்து உழுவுறீங்க பாத்தீங்களா? நீங்க எப்படி உழுவுறீங்க? விசில் அடிக்கிறது, இந்த ஆங்கிறது, அதுதான் வேணாங்கிறார் அண்ணன். நாங்க விஜய வேண்டான்னு சொல்லல, விஜய் அரசியல் வேணான்னு சொல்லல. வாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க. அததான் இப்போ மக்கள் வந்து நாம் தமிழரை பார்த்து என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, உங்க கோல் டிஎம்கேவை எதிர்க்கிறது, என்ன குறுக்குல வந்தாலும் நீங்க அதை கண்டு கொள்ளாம உங்களோட இலக்க நோக்கி தான் இருக்கணுமே தவிர்த்து, இடையில விஜய் வந்துட்டாரு நான் விஜய் வந்து எதிர்ப்பேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. உங்களோட கோல் என்ன? டிஎம்கே தானே. நாட்டுல எந்த தற்குறி வந்தாலும் நாங்க எதிர்ப்போம், அது விஜய் கிடையாது. அதாவது உண்மையா எதிர்க்க வேண்டிய ஆளு டிஎம்கே. அப்போ விஜய் நாங்க எதிர்க்கவே இல்லம்மா, விஜய்க்கு நாங்க எதிர்க்கல, நாங்க எதுக்குறோம் விஜய போய் சொல்றான், தம்பி பாத்து போங்க, தம்பி கீழே விழுந்துராதீங்க. போயிட்டு போறாரு, விட்டு போங்களே. அப்படி விட முடியாதுல்ல, உங்களை நம்பி வர பிள்ளைங்க நாசமா போயிரும்ல. 150 பேர் ஜெயிலுக்கு போனா தெரியுமா தெரியாதா? கரூர் சம்பவத்துல 150 பேர் ஜெயிலுக்கு போனா யாரு பெயில் எடுத்தது? அவன் அம்மா அப்பா தாலி அறுத்து பெயில் எடுத்தாங்க. விஜய் எடுத்தாரா? திமுக சார்பா நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கே, இப்போ அவங்கள நோக்கி திமுக கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கிறாங்க, திமுக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு தொண்டர் உள்ள போனாங்க, உடனே திமுக போய் நிக்கும், ஸ்டேஷன் வாசல்ல நிக்கும், அவங்கள பெயில்ல எடுக்கும். அண்ணா திமுக ஒருத்தர் உள்ள போயிட்டா போய் நிக்கும், பெயில்ல எடுக்கும். இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நாம் தமிழர்ல உள்ள போனா சீமான் வந்து எடுப்பாரு, பெயில் போடுவாரு, எங்க வக்கீல் வந்து நிப்பாங்க, எங்க வழக்கறிஞர்கள்லாம் நிப்பாங்க கோர்ட்ல வந்து. ஆனா இந்த திருமாவளவன் வந்து வக்கீல அடிக்கும் போது, ரோட்ல சண்டை போடும் போது, ஏற்பாடு மூர்த்தியை ஓடி ஓடி அடிக்கும் போது கூட அவங்க வக்கீலுங்க அவருக்கு நின்னாரு தெரியுமா? அதே போல அங்கங்க நிப்பாங்க. ஆனால் விஜய் கட்சியில இவ்வளவு பிரச்சனை நடந்து யாராவது அந்த மக்களோட யார் நின்னா? என்ன உதவியும் பண்ணல. அந்த பசங்களே உள்ள போனானுங்க, அவனுங்களே அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வெளியில வந்தாங்கம்மா. அப்பயே விஜய் பண்ணல. நீ விஜய் உள்ள போனோன்னு விஜய் தானே, உனக்காக பேசிட்டு உள்ள போன நீ விஜய்ன்ற, எல்லாரும் விஜய்ன்ற, வந்தவன்லாம் விஜய்ன்ற. அப்ப உள்ள போனவங்களும் விஜய் தானே. நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றேன், நான் விஜய் எதுக்கல, விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன். அந்த பிள்ளையிலே எங்க சொந்தக்கார பிள்ளை 2 பிள்ளை உள்ள போச்சு. புதுக்கோட்டையில இருந்து ஒரு பையன் போனான், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பையன் உள்ள போனான். 2 பேரும் தூக்கிட்டு வந்து இதுல புழல் அடைச்சிட்டாங்க. 1.5 லட்சம் செலவு பண்ணது என் வீட்டுல வந்து உட்காந்தா சாப்பிட்டாங்க அவங்க. எனக்கு எல்லா மேட்டரும் தெரியும், அவ்வளவு அலுவலுதாங்க. இந்த கம்யூனிட்டி சொல்ற பேச்சை கேட்கல, விஜய் விஜய்னு போய் பேசிவிட்டு எவனையோ பிடிச்சி எவனோ உள்ள வச்சா எவனோ சேர்த்தா இவனுக்கு என்ன, இன்னைக்கு நாங்க வந்து ரோட்ல உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க புழல் வாசல்ல. சரியா? அப்ப அந்த விஜய் எடுத்துக்கணும்ல. அவன் உள்ள போனவர் விஜய் தானே, ஜெயில இருந்தவங்களும் விஜய் தானே, ஒன்னாலதானே போனாங்க. அப்ப கருவுல செத்தவனும் விஜய் தானே, அந்த செத்து போன குழந்தை விஜய் தானே. ஏன் பார்க்காம ஓண்ட நீ? சினிமா டயலாக் மாதிரி பேசக்கூடாது. சும்மா எவனோ எழுதி கொடுக்கலாம் ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு அப்படியே கண் கலங்குறது, அப்படியே சைட்ல சிரிக்கிறது, இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்க்கு. சுறா படம் இல்லடி இது, சுல்லான் படம் இல்லை இது. இது வந்து ரியல் ரியல்
மக்களோட வாழ்க்கை. நாங்க ஏன் வந்து இவ்வளவு பேசுறோம்னா மக்களை நல்வழிப்படுத்த. இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே திமுக ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலி. திமுக என்ன படிச்சு விஜய? ஒருவேளை சீமான் அவர்கள் பெட்டி வாங்கிட்டாரோ? ஏன் நாங்க யார்கிட்ட எவ்வங்கிட்ட ஒரு பொட்டி நாங்க வாங்க மாட்டோம். சரியா? நாம் தமிழர். இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிர்த்து நிக்கிறது நாம் தமிழர். இவ்வளவு பிரம்மாண்டமா மாநாடு நடத்துனீங்க, அப்ப அதுக்கு எங்க இருந்து காசு? நாங்க போனோம், சொந்தமா போனோம், எங்க செலவு, நாங்க டொனேஷன் கொடுத்தோம், தன்னார்வலர்கள் இருக்காங்க, எல்லாரும் பணம் போட்டு நாங்க செய்யறோமா? என்னமா நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம்? உங்க கட்சியில இருக்கிறவங்க ஏழைகள் தான். யார் சொன்னா? ஏன் பிச்சை எடுக்கிறோமா? பிச்சை எடுக்கிறோமா? உங்ககிட்ட சொத்துக்கு நின்னமா? உங்ககிட்ட கட்டிக்க துணி இல்லைன்னு நின்னமா? என்ன ஏழைகள் நாம் தமிழர்? பணக்கார கோடி சொன்னாங்கலாம். இல்ல எவன் சொன்னா பிச்சைக்காரன் சொல்லிட்டு? உங்க தலைவரே வந்து வாடகை வீட்டுல சொல்றீங்க. ஆமா, வாடகை வீட்டுல இருக்கா. அதுல என்ன வலிக்குது உங்களுக்கு? மட்டும் எங்க இருந்து காசு வருது உங்களுக்கு? அப்புறம் நல்லா வாயில வந்துடும் கசிக்குமா. வாடகை காசுல வாடகை காசு என்ன பண்ணுவாங்க? பிச்சை எடுப்பாங்களா? பிச்சை டைரக்ட் பண்ணலாம். அவரு நிதி வருதுமா, எதை பண்றாரு? ஒரு ஓய்வுக்கு சொத்து இருக்குமா? சினிமா விட்டுட்டு அவர் மனைவிக்கு சொத்து இருக்கு. கயல்விழியோட அப்பா வந்து ரொம்ப நாளா அதிமுக இருந்தவரு. அவரு அந்த மாமாவுக்கு வந்து அதிகமா சம்பாரிச்சு வச்சிருந்தாரு. அவர் ஏற்கனவே பணக்காரர் தான். அவர் முத்துப்பேட்டைக்காரர். அவர் வந்து நம்ம அவர் ரொம்ப நல்ல மனுஷன். மனைவி சொத்துல சீமான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது பொண்டாட்டி சொத்துல, ஊரான் சொத்துல வாழ்ற உங்களுக்கு எல்லாம் வலிக்கல? வெக்கமா இல்ல? கொள்ளையடிச்சு வாழ்றீங்க, வெக்கமா இல்ல? திருடி வாழ்றீங்க, வெக்கமா இல்ல? சாராயத்தை வித்து வாழ்றீங்க, வெக்கமா இல்ல? லஞ்சம் வாங்குறீங்க, வெக்கமா இல்ல? பொண்டாட்டி சொத்துல வெக்கமா உங்களுக்கு? அவர் மனைவியா? அப்பன் சொத்த பிள்ளைக்கு, பிள்ளை சொத்த அப்பனுக்கு, பொண்டாட்டி சொத்த புருஷனுக்கு. இதுல எங்க உங்களுக்கு வலிக்குது? இல்ல, மக்கள் கேள்வி கேக்குறாங்க இல்லையா? எதுவுமே பண்ணாம மக்கள் கேட்கல, நீங்க தான் கேக்குறீங்க. வந்தா மக்களுக்காக செலவு பண்ணுவாரா அப்படின்ற கேள்விகள் எழும்புதில்ல. ஓட்ட போடுங்க, ஓட்ட போடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க இந்த நாட்டை. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க இந்த நாட்டை. இந்த ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, தாலியறுப்பு இருக்காது, சாராயம் இருக்காது, லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, வேலை வாய்ப்பு இல்லாம பிள்ளைங்கெல்லாம் தெருவா நிக்காது. பாலியல், நேத்து கூட 2 பாலியல், 5 வயசு பிள்ளை 60 வயசுகள், நேத்து 2 பாலியல். இதெல்லாம் இருக்காது. கொடுத்து பாருங்க நாட்டை. 60 வருஷமா 70 வருஷமா செஞ்சு என்னத்தை கிழிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஊழல் வந்து புறையோடி போச்சு, லஞ்சம் புறையோடி போச்சு. இதை வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒருத்தரா ஒரு மூட்டை தூக்கிட்டு போறான், முடியலைன்னா ஒண்ணு இறக்கி வைக்கணும், இல்லைன்னா இளைஞனை கூட்ட அவன் தலையில வைக்கணும். நானே பல்லுல கட்டி சாச்சு கொண்டு போவான்னா முடியாது. இந்த திமுகவும் அதிமுக இதை தான் பண்ணுது. அதிமுக பிரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, எங்க தியாகத்தலை சின்னமா வர கட்சி தொடங்கிட்டாங்க. நேற்று ஆரம்பிச்சுட்டாங்க தியாகத்தலை சின்னமா. அண்ணன் தினகரன் வேற தனி கட்சி வச்சுட்டாரு. ஓபிஎஸ் ஒரு கட்சி, இபிஎஸ் ஒரு கட்சி. அதிமுகவை காலி பண்ணிட்டாங்க. இப்போ தியாகத்தலை தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க முதலமைச்சருக்கு. கூட்டம் சரியான கூட்டம். பார்ப்போம் அந்த கட்சி அப்படி இருக்கு. திமுகவில் வந்து ஊழல் பெருத்து போச்சு. அப்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் இல்ல, அடியில எல்லாம் சில்லுவ ஓட்ட விழுந்து போச்சு. நீங்க சொல்ற சூழ்நிலையை பொறுத்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் டிஎம்கேக்கு தான் சாதகமா இருக்கு. ஆமா, ஓட்டுக்கு 10,000 கொடுத்தா இப்ப சாதகமா தான் இருக்கும். இப்ப எலெக்ஷன் நேரத்துல 10,000 கொடுப்பீங்க, ஓடி ஓடி உதவி செய்றீங்களா சார்? இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அந்த அம்மா வந்து எங்கேயோ போச்சு, விஜய்கிட்ட போச்சு, திடீர்னு திமுகட்ட வருது. அந்த அம்மா வந்து நியாயத்தை தான் பேசுது. நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவர் மாப்பிள்ளை வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கார். அது கொஞ்சம் அவர் ஏற்கனவே சம்பாரித்த கொஞ்சம் சொத்துக்கள்லாம் வச்சு இருக்காரு, அதை வச்சு செலவு பண்ணுறாரு. 2வது அவருக்கு அவருடைய நெருங்கிய தம்பிகள்லாம் வந்து திரள் நிதி மாதிரி கொடுக்குறாங்க. ஏதோ அதில் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறாரு. அவர் சொத்துலேருந்து வர்ற வட்டி வருமானங்கள்லாம் இருக்குது. அது அவர் வந்து எவனுடைய தயவுல. அவங்க அப்பா காளிமுத்து பெரிய ஆள் தானே? அதெல்லாம் சும்மா திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டதா சொல்றாங்க. அதெல்லாம் திமுக இருந்து நாங்க பணமும் கொடுக்கல. உங்களை எதிர்க்காம யூட்டர்ன் போட்டு அப்படியே பாரு. யார வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, யாரு ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்கள தான் எதுக்க வேண்டியது இருக்கும். நாங்க விஜய் ட்ரெண்ட்ல இருக்காரு. ஆமா, விஜய் தான் ட்ரெண்டிங்ல இருக்கான். அவன் தான் மாநாடா போட்டுக்கிட்டு இருக்கான். எத்தனை மாநாடு போட்டு? அது மாநாடு இல்ல சார், பொதுக்கூட்டமே மாநாடு போல. அதுதான் பொதுக்கூட்டமே. 5000 பேர் 6000 பேர் கூடுறான்.
இலவு விழுகுது, ஒவ்வொரு கூட்டத்திலயும் இலவு விழுகுது. ஆமா வேலூர் கூட்டத்துல விலவு விழுந்துச்சான், ஆமா. ஒருத்தன் மோட்டர் சைக்கிள்ல போறவன் அடிபட்டு ஆமா. அவன் ஆஸ்பத்திரியில ஆமா. கிடக்கான். இப்படி ஆக்சிடென்ட் ஆகுறதெல்லாம் பொதுக்கூட்டத்துல அதான் ஐயே, அங்க வந்தவன் ஐயே, தானே, அங்க வந்தவன் தானே, வந்தவன் தானே வந்தவன் தானே செத்தான். செத்தான். அப்ப அததான் சொல்றேன், இவன் வர்றவன் பூரா செத்துக்கிட்டு இருக்கான். ம். இவன் என்னைக்கு சாவை பத்தி இவன் சிந்திக்காம இருந்தாரோ அதுவே தவறு. ம். அந்த குழந்தைகள் இறந்து போய் இவர் போய் வீட்டுல விசாரிக்காம ஹோட்டலுக்கு வர சொல்லி விசாரிச்சது மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு. தப்பு. ரெண்டாவது அவருடைய தொண்டை இவர் போலைனாலும் பரவாயில்ல, ரெண்டாம் கட்ட தலைவர்களாவது புஷ் ஆனந்த் போயிருக்கலாம், யாதவ் அர்ஜுன் போயிருக்கலாம், சிடி ரவி போயிருக்கலாம், இந்த எல்லாம் மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டாங்களே. போயிருக்கலாம். எல்லாருமே தலைமறைவாயிட்டாங்க. ஆனா எங்க அரசு பண்ண மிகப்பெரிய தப்பு, இந்த நபர்கள் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உடனடியா கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்கணும், ரிமாண்ட் பண்ணிருக்கணும். ஆமா இவங்க ரிமாண்ட் பண்ணாததுதான் தப்பு. மீது இருக்க பயத்துல திமுகவால இது பண்ண முடியல. ஐயே. பண்ணிருக்கணும், பண்ணாம அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறவரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாரு, ஆனானப்பட்ட இவனையே துப்பாக்கிய வச்சு விஜயகுமார் இப்ப சுட்டு கடைசியில அவன் என்ன பண்ணான்னு தெரியும் உனக்கு. அப்புறம் ஏன் விஜய் மீது இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதுன்னு இல்ல, சரி ஏதோ பண்றான் உங்க ஆரம்பத்துல. மீதும் தவறு இருக்கு. நைட்டோட நைட்டா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஏமா அமைச்சர்களும் ஒரு 5 நிமிஷத்துல பாரு, அங்க யாரு ஒரு விஷயம் கேக்குறது, யாரு புரிஞ்சுக்கோ. கேக்குறது, யாருன்னா கேக்குறா, ஏன் போஸ்ட்மார்ட்டம் கேக்குறது யாரு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்ப எல்லாம் பறி கொடுத்தவங்க இருக்காங்க, அங்க ஒரு பெரிய கலவரம் முகல்ன்ற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கலவரத்தை அடக்கணும்னா அரசு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சு பிரேதத்தை உடனடியாக அவங்க கையில கொடுத்தா அவங்க வீட்டில் எடுத்து கொண்டு போய் வச்சு அழுவாங்க. இவங்க எல்லாரும் இங்கே ஆஸ்பத்திரியில் வச்சோம்னா இவங்க எல்லாருமே ஆஸ்பத்திரியில் குழுமுனாங்கன்னு வச்சுக்கோ, அங்கே இன்வான்டா சில பிரச்சனைகள்லாம் நடக்கும். இது கூட பேசிக் நாலேஜ். அங்க இருந்தா பிரச்சனை இன்னும் அதிகமாகும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி விஜய் போயிருக்காரு. இருந்தா பிரச்சனை ஆகும்னா போறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. அரசியல் கட்சிகள் பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு அவன் தான் பிணத்து மேல மிதிச்சு பணத்து மேல ஏறி ஓடுனது விஜய். வருத்தம் தெரிவிச்சு அவங்க அமைதியான முறையில போயிட்டு இருக்காங்க. இங்க அதை பாரு. வச்சு விஜய் இப்படின்னு சொல்லி நீங்க 40 பேரை கொண்டு விட்டு அமைதியா போவீங்க, ஏமா ஓடி உட்காந்துக்குவீங்க டெல்லியில. இங்க பாரு, திமுக அன்னைக்கு பண்ணியிருந்தா இவங்களை எல்லாம் உடனடியா ஒரு சுத்துல பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டிருக்கோம். சரி, இது ஒரு ஆக்சிடென்ட் தானே, ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்களும் அமைதியா இருந்தது. காரணம் அதான். ஆனா அவங்க உள்ள நுழையாதன்னு எஸ்பி சொல்லியும் கூட கேட்காம வண்டி உள்ள போனதுனால தான் வந்த வென. அது இப்போ சிபிஐலே அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த இதெல்லாம் அந்த மொபைலில் அந்த ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு, அந்த கேமராவில் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இது மாரி போனீங்கன்னா நிறைய சாவு வரும், நீங்கள் போகக்கூடாதுன்னு எஸ்பி சொல்லியிருக்காரு. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோன்னு தான் உள்ளே போயிருக்கான். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.